பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். எந்த காரியத்திற்கும் ஒரு பிரயாசம் தேவை. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் பாருங்க, ஜெயிக்கிறதற்கு படிக்கிறாங்க, பிரயாசப்படுகிறாங்க. ஒரு வேலைக்கு போகணுன்னா இன்டர்வியூ போகிறதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறாங்க, பிரயாசப்படுகிறாங்க. வேலை செய்கிறவங்க பாருங்க, ப்ரொமோஷன் வேணும்னா கடினமாக உழைத்து புதுசாக கற்றுக்கொண்டு பிரயாசப்படுறாங்க. ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறவங்க மேலும் மேலும் பிஸ்னஸில் ஆசீர்வதிக்கப்படணுமானா அதுக்கு ராத்திரி பகல பிரயாசப்படுகிறாங்க. ஒரு விவசாயி நிலத்திலிருந்து லாபம் எடுக்கணுமானா கடினமாய் உழைத்து பிரயாசப்படுறாங்க. பிரயாசம் இல்லாமல் எதாவது பெற முடியுமா? பெற முடியாது. வேதத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுங்க. பிலிப்பியர் 2:12 உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. நீங்க பயத்தோடும் நடுக்கத்தோடும் உடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறாரு. அதாவது ரட்சிப்பு ஒரு நாள் அனுபவத்தோடு முடிந்து விடுகிறது அல்ல. ஒரு நாள் ரட்சிக்கப்படுறோம், மறுபடியும் பிறந்துட்டோம், இயேசு பாவத்தை மன்னிச்சிட்டாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதங்க. முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ முடிவு பரியந்தம் ரட்சிப்புல நிலைச்சிருக்கணும், அதுல பிரயாசப்படணும். உன்னுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசம். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் வேதத்தை தியானிக்கிறது, ஜெபிக்கிறது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, சாட்சி சொல்லுவது. இதெல்லாம் செய்ய 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 நம்முடைய ரட்சிப்புக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். தினமும் ஜெபிக்கும் போது நம்முடைய உள்ளத்துல ஒரு பாதுகாப்பு, தின வேதத்தை தியானிக்கும் போது ஒரு பாதுகாப்பு. அப்போ நீங்க இயேசுவை நீங்க அறிவிக்க அறிவிக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி, சாட்சி சொல்ல ஆவியில பலன். அப்ப பிரயாசப்படுவாரு. உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படணும். சும்மா உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும், கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார். சரியா? அப்ப இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் பிரயாசப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு ஒரு பிரயாசம் எடுக்க அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன், சோம்பேறியா நான் இருக்க மாட்டேன், வேதத்தை தியானிக்க, ஜெபிக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க, சாட்சி சொல்ல, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.